சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், இவங்களுக்கு தான், இவங்க என்னோடய ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. செக்கப்புக்கு வந்தோம். ஓகே. எவ்வளோ நாள் ஆச்சுமா? டாக்டர், கரெக்டாக 1 மாதம் 1 வாரம் ஆகிடுது டாக்டர். அவ்வளோதானா? ஏன் டாக்டர், ஏன் அப்படி கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. டெஸ்ட் பண்ணிங்களே, யூரின் டெஸ்ட், அது கொடுங்க பார்க்கலாம். இல்லை டாக்டர், அதிலலாம் செக் பண்ணல. வாமிட் ஆச்சு, தலை சுத்தல் வந்துச்சு. எங்கள் மாமியார் தான் நீ முழுகாமல் இருப்பேன்னு சொன்னாங்க. அதுதான் சரி ஒரு வாட்டி செக்கப்புக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தோம் டாக்டர். என்னம்மா, அதை செக் பண்ணாமலே அது எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்ப ராங்கம்மா. சரி, ஓகே, நான் நர்ஸுக்கிட்ட சொல்கிறேன், இப்போ செக் பண்ணிட்டு வாங்க. நர்ஸ் யாஞ்சலி, ஒன்றும் இல்லை, இரு, ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நீ சைலண்ட்டாயிரேன். இல்லைங்க, எனக்கு என்னவோ மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க. அவசரப்பட்டு வந்துட்டோமோன்னு தோணுது. ஐயோ, இங்கே பாரு, வந்துட்டு போயிருக்கு. இப்போ யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. வந்துட்டோம்ல, எது இருந்தாலும் பார்த்துட்டு போயிடலாம். நில்லு. சுனிதா, இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு யூரின் டெஸ்ட் பண்ணவே ரிசல்ட் வந்து எனக்கு இப்போ உடனே சொல்லு, சரியா? சீக்கிரம். ஓகே சார். வாங்க மேடம் போகலாம். சார், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளமா சார்? நோ, நீங்கள் செக் பண்ணாமல் வந்துட்டீங்க. அதுவும் இல்லாமல் ஜஸ்ட் அவங்களுக்கு 1 மந்த் 1 வீக் தான் இருக்குது. மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் நல்லா சிம்டம்ஸ் தெரியும். சரி, ஓகே, டோன்ட் வெரி, செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா ரிசல்ட்டுன்னு தெரியலாம் இல்லையா? ஓகே, இருங்க பார்க்கலாம். ஆமாம், உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ மாதம் ஆச்சு? டாக்டர், அது வந்து 7 இயர் ஆகிது. ஆனால் குழந்தையே இல்லை டாக்டர் எங்களுக்கு. ஓகே, டோன்ட் வரி, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதாங்க டாக்டர். என்ன வந்துச்சு ரிசல்ட்டு? என்ன வந்துச்சு த்ரிஷா? எனக்கும் என்னன்னு தெரியலங்க. ஏதோ அதில் என்ன 3 ட்ராப்ஸ் இந்த இது போட்டு எத்தனை வந்து குத்துட்டுக்கிறா. என்னன்னு தெரியலங்க, மனசெல்லாம் படப்படாந்து. சரி, ஓகே, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். மேடம், என்ன வச்சு மேடம் சொல்லிட்டு போங்க மேடம். இல்லை, டாக்டர் சொல்வாங்க. நீங்கள் முன்னாடி வாங்க. ஓ, ஏன் டாக்டர், என்னாச்சு? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் அபார்ட் ஆகிதா? இல்லை டாக்டர், எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட குழந்தை நிற்கவும் இல்லை, அபார்ட் ஆகவும் இல்லை டாக்டர். ஏன் டாக்டர், என்ன ப்ராப்ளமா டாக்டர்? ஐம் ஸோ சாரி. இவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் இருக்குது, அதனால அவங்க வாமிட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு டயர்டாகி தலை சுத்தல் வந்திருக்கு. சாரி. இங்கே பாருங்கள், நீங்களே இதில் 2 கோடு வந்தால் தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 1 கோடு தான் வந்தது. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ஐம் ஸோ சாரி சார். இன்னொரு தடவை வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் சார். இல்லை, இது கன்ஃபார்ம் தான். நீங்கள் எவ்வளோ வாட்டி செக் பண்ணாலும் அவங்க 100% கர்ப்பமாக இல்லை. அப்போ என் வயிற்றில் குழந்தை இல்லையா? நான் அம்மா ஆகலையா? த்ரிஷா, வருத்தப்படாத த்ரிஷா. சொல்கிற பேச்சு கேளு. இங்கே அழுவாத, வா, வீட்டுக்கு போகலாம். என்னங்க, நீங்கள் அப்பா ஆகலைங்க, நான் அம்மா ஆகலைங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னங்க, நான் அம்மா ஆகணுங்க.